எஸ் மக்களே, பிக் பாஸ் அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்த கேஸ் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா அமித்தை போட்டு பார்வதியும் ஆதிரியும் அறிவுக்கிட்டத்தனமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஒரு கோர்ட்டு கேஸில் எதுக்கு கொடுக்குறாங்க, பேசுகிறதுக்கு வாதாடுறதுக்கு தானே கொடுக்குறாங்க அப்படின்னு அமித் கிட்ட பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல். அவர் ஜட்ஜு. ஏன் எனக்கு எல்லாருக்கிட்டையும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி தான் வருது, அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா? ஒரு கோர்ட்டில் குற்றத்தை ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த கேஸில் வாதாடுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ண வாதாட போகிறீங்க குற்றமே ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா? இப்போ இவங்களுக்கு ஆதரிக்கு என்ன பிரச்சனை? அவங்க எஃப்ஜேவை பிளான் பண்ணி எல்லாரையும் வச்சு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அடித்து நொறுக்கி அப்படி ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, சுற்றி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருந்தாங்க. அதை விக்ரமும் எஃப்ஜேவை சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணி உடச்சிட்டாங்க. அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க சண்டை போடணுன்னா கூட போய் விக்ரம் கிட்ட போடணும். எதுக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, அப்படி எதுக்கு ஒரு கேஸை முடிக்கிறீங்க? இந்த டைலாக் ஃபுல்லாக அவங்க விக்ரம்கிட்ட சொல்லணும். அப்புறம் எதுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னா நீங்கள் விக்ரம் கிட்டே எஃப்ஜேட்டையும் தானே கேட்கணும். அமித் கிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஜட்ஜு வேலையை அவர் ஜட்ஜு செஞ்சார். ஜட்ஜ் அவர் தான் கேஸ் முடிஞ்சது, இதுக்கப்புறம் வாதாடக்கூடாதுன்னு ரொம்ப கரெக்டாக சொன்னார். எனக்கு என்னென்னா, இந்த மக்களுக்கெலாம் என்ன புரியலனா, விக்ரம் அமித் 2 பேருமே அஃபீஷியலி அவங்க லாயர்ஸ், அவங்க படிச்சிருக்காங்க அதுக்குன்னு நினைக்கிறேன். நான் விக்ரம் படிச்சிருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அமித்தும் படிச்சிருக்காருன்னு சொல்லி நான் எங்கேயோ பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏங்க இது நாட்டிலேயே அதாங்க சட்டத்திட்டம். நீங்கள் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற திவ்யா விஷயத்துக்கு நான் சேர்த்தே சொல்கிறேன், சாட்சியங்களை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜட்ஜ் ஒரு கொலையை நேர்லேயே பார்த்துருக்காருன்னா அவர் போய் ஜட்ஜாக உட்காந்துட்டு சாட்சி சொல்ல முடியாது. அவர் சாட்சி சொல்லணும்னு விருப்பப்பட்டாருன்னா ஜட்ஜாக இல்லாமல் ஒரு தனி மனுஷனாக போய் தான் சாட்சி சொல்ல முடியும். அதுதான் திவ்யாவுக்கும் சொல்லணும். திவ்யாவால் சாட்சி சொல்ல முடியாது, அவங்க ஜட்ஜு. அவங்க நேராக பார்த்துருந்தாலும் அவங்க அதை சொல்கிறதுக்கு உரிமை இல்லை, அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கும் உரிமை இல்லை. இதுதான் ஒரிஜினல் சட்டம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் குற்றத்தை ஒப்புக்கிட்டா அதுக்கப்புறமா அதை ஆர்கியூ பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லைல்ல. நெஜ கேஸ்லேயே அப்படி தான். ஒருத்தன் நான் கொலை பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அவளுக்கு தண்டனை கொடுத்தா அனுப்ப முடியுமே ஒழிய அதை திருப்பி அதை விவரித்து என்ன பண்ண போகிறீங்க? எப்படி கொலை பண்ணானா தான் கொலை பண்ணான்னு ஆயிடுச்சுல்ல. எனக்கு சீரியஸாகவே தெரில. நான் அப்படி தான் வாதாடுவேன், அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் இழுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்குது ஆதிரை வாதாடுறதும் பார்வதி வாதாடுறதும். பார்வதிக்கு சீடு போச்சேன்னு கவலை, ஆதிரைக்கு கண்டென்ட் போச்சேன்னு கவலை. என்ன பண்ணுறது? பார்க்கலாம். தேங்க்யூ.